ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கலைசேரி பேசுகிறேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, கொல்லிமலையிலேருந்து தஞ்சாவூர் நம்ம போக போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கொல்லிமலை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி தான் இது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா பார்த்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் ஒரு ட்ராவலராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க போகலாம். மலைக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா சரியான ஃபால்ஸ் வருது. இந்த கொல்லிமலையில் நிறைய மூலிகை பொருட்கள் தான் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி இங்கே விவசாயம் நடக்குது. அதாவது நெல் விளைய வச்சு அறுவடை செய்யவும் செய்கிறாங்க. அது போக அன்னாச்சி பழம், அப்புறம் கேபேஜ், இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய விவசாயமாக பண்ணுறாங்க. மற்றது எல்லாமே இந்த மலையில் கிடைக்கக்கூடிய அந்த மூலிகை பொருளை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிற இடத்துல பாத்தி மாதிரி கட்டி பாக்ஸாக கட்டி அதில் நீரை தேக்கி அதில் விவசாயத்தை பண்ணுறாங்க. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்க. கொல்லிமலையில் இந்த டைம் காலையில் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஃபுல்லாகவே அந்த மிஸ்ட்டாக மூவ் ஆகியே போயிட்டுருக்கு. அது பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க அந்த ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் ஏர்லி மார்னிங் எப்போயுமே ட்ராவல் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு சீனரி, இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்க முடியும். ஸோ கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் வெயிலெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூட முடியாது. ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அரப்பளீஸ்வரர் கோயிலேருந்து நம்ம நாமக்கல் பஸ் ஏறணும். இந்த பஸ்ஸு டைரெக்டாக அதாவது மெயின் ரோட்லேயே வந்துச்சு அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர்லேயே நம்ம இந்த மாதிரி சோளக்காடுக்கு சீக்கிரமே வந்துடலாம். இங்கேருந்து கீழே தான் இறங்கணும். கீழே இறங்குறதுக்கு ஒரு 1 ஹவர் தான் ஆகும். ஸோ குயிக்காகவே முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த பஸ் என்ன ஆகுதுன்னா, அரப்பளீஸ்வரர் கோயிலேருந்து இந்த கொல்லிமலை இருக்குல்ல, கொல்லிமலையை ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்குதுங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் ஃபுல்லாக நம்ம மலைக்குள்ளேயே சுற்றிட்டு வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறம் இங்கே சோளக்காரில் நிறைய மூலிகை பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பக்கத்துலேயே அந்த பழங்குடியினரோட மார்க்கெட் ஒன்று இருக்குது. அதை நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இங்கே விளையக்கூடிய அந்த பயிர்கள் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது போக அந்த மூலிகை பொருட்கள், அப்புறம் ஸ்பைசிஸு, இந்த இதெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ டீ குடிக்கிறதுக்காக 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டாப் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ரிட்டன் கிளம்பி போக போகிறோம். சோளக்காரில் கீழே இறங்கும் போது வனப்பேச்சி அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் கோயில் ஒன்று உண்டு. ஸோ அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸும் போகும்போது இந்த மாதிரி பூசாரி அங்கே சாமி கும்பிட்டு அதை நல்லபடியாக போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. என்னடா இவன் தமிழில் தஞ்சாவூர் வச்சுருக்கான், ஆனால் இங்கே ஃபுல்லாகவே கொல்லிமலையை காட்டுறான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம கொல்லிமலையில் போயிட்டு கொல்லிமலையிலேருந்து இப்போ தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். ஸோ காலையில் சீக்கிரமாக நான் போனதுனால இந்த ஹில்ஸு வியூ எதுவுமே எடுக்கலை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் அதை காட்டுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தஞ்சாவூர் போனதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக வரும். ஸோ இந்த அழகெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், அதனால தான் நான் வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் இதிலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். 36, 35, 34 இதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அடுத்தடுத்து டேஞ்சரான இடமும் இருக்கலாம். கீழே இறங்காமல் அடுத்துட்டாங்க. ரோடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதில் திரும்பவே முடியாது. அதனால் ரோல்ஸ் தான் திரும்ப முடியும். ஸ்பீடாக வந்துச்சுன்னா அவ்வளோதான். அங்கெல்லாம் பஸ் ஓடுறதுக்கு தள்ளி கட்சி பயமே இருக்கக்கூடாது. பயம்லாம்
ஒரு வழியாக பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. அப்பா 10 மணிக்கு ஏறினதுங்க. இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ஃபுல்லாக ரவுண்டு, செம ரவுண்டு. மலையிலேயே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சுற்றிருக்காங்க குயிக்காக வர்றது. ஸோ இப்போ இங்கேருந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து திருச்சி போகிறோம். திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறோம். தஞ்சாவூர் டேரெக்டாக பஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருக்குமான்னு தெரில. ஊட்டிக்கெலாம் இங்கேருந்து பஸ் இருக்குங்க. என்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? பிரச்சனை சண்டை போட்டுருக்காங்க. கைஸ் நம்ம சாப்பிட்டாச்சு. காலைல இங்கே தான் நம்ம பஸ் ஏறணும். இந்த கொல்லிமலைன்னு போட்டிருக்கல இந்த இடத்துல. ஸோ இந்த சாந்தமங்கலம் போட்டிருக்கல இந்த பஸ்ஸும் போகுங்க. வேறு பிளேஸ் வேறு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த திருச்சி பஸ்ஸில் ஏறிட்டு நேராக அங்கேருந்து தஞ்சாவூர் போகணும். நாமக்கல்லேருந்து தஞ்சாவூருக்கு வந்து ட்ரெயின் இருக்குங்க. ஆனால் அது வந்து ஒரு 12 மணிக்கிட்ட இருந்துச்சு. நான் அந்த ட்ரெயினை விட்டுட்டேன். ஏன்னா பஸ் வந்து ரொம்ப தூரம் சுற்றி வந்தனால பஸ்ஸை விட்டுட்டேன், ட்ரெயினை விட்டுட்டேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வந்து 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது நாமக்கல்லேருந்து திருச்சிக்கு, திருச்சியில் இருந்து தான் நம்ம வந்து தஞ்சாவூர் போக முடியும். இங்கேருந்து டேரெக்டாக தஞ்சாவூருக்கு பஸ்ஸு கிடையாது. கைஸ் ஒரு வழியாக இறங்கியாச்சு. செம டயர்டு வேறு, நல்லா தூங்கிட்டேன். கைஸ் அப்படியே வெளில வந்தோன்னா பஸ்ஸு பாருங்கள், ஏகப்பட்ட பஸ் இருக்குது. இது வேளாங்கண்ணி பஸ்ஸு. ஸோ இதுவும் தஞ்சாவூர் தான் போகுது. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சிலேருந்து. அதுக்கப்புறம் பின்னாடியும் ஒரு பஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், மன்னார்குடி, திருச்சி. இதுவும் அந்த லைன் தான் போகும். கும்பகோணம் அந்த பஸ்ஸும் அந்த லைன் தான் போகும். திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு வந்து 43 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸில். தஞ்சாவூர் வந்தாச்சு. ஒரு 5:30க்கு வந்துட்டோம். அங்கே நம்ம ஒரு 4 o'clock 4:15 கிளம்பணும். இங்கே ஒரு 5:30க்கு வந்துட்டோம். தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் வந்து லோக்கல் பஸ் வரும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. நம்ம ஸ்டேஷன், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் வந்தாலும் அங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ட்ராவல் இருக்கும், 5 கிலோமீட்டர்ஸு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரிட்டன் ரயில்வே ஸ்டேஷனுமே பக்கத்தில் இருக்குது. ஆனால் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் இல்லை, பஸ்ஸில் தான் போகணும். ஸோ நம்ம இப்போ குயிக்காக, இப்போ டைம் வந்து 6 மணி ஆயிடுச்சு. குயிக்காக பார்த்துட்டு நம்மளுக்கு 7 மணிக்கு ட்ரெயின். ஸோ ரிட்டன் கிளம்பணும். தஞ்சாவூரில் பழைய பேருந்து இருக்குல்ல, ஸோ இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெளில வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் ரைட் சைடில் ஒரு ரோடு போகும். ஸோ பைக்கில், காரில் வந்தால் பிரச்சனை இல்லை. பஸ்ஸில் இந்த மாதிரி பட்ஜெட் ட்ராவலாக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கொல்லிமலையில் காலைல 10 மணிக்கு பஸ் ஏறினேன். 10 மணிக்கு ஏறி இங்கே எத்தனை மணிக்கு வந்து பாருங்களா, 6 மணிக்கு வந்திருக்கேன். அப்பா செம ட்ராவல். ஆனால் கொல்லிமலையில் சீக்கிரமாக இறங்கக்கூடியது பார்த்து தான். ஆனால் அந்த பஸ்ஸு வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரூட்டில் வந்து சுற்றி கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வரணுக்காக. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே தான், நம்மளுக்கு ஒரு 1 hour டைம் இருக்குது. அதுக்குள்ளே கோயிலை பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளம்புவோம். தஞ்சாவூரில் பெரிய கோயில் தான் ஃபேமஸ்ஸு. அதுக்கு அடுத்து ஃபேமஸ் அப்படின்னா இந்த தலையாட்டி பொம்மை இருக்குல்ல, ஸோ இதுதான் ஃபேமஸ். அதுக்கடுத்து செமையாக இருக்குது பாருங்கள். கோவிலுக்கு வந்து லெஃப்ட் சைடு போகிற மாதிரி போட்டிருக்கு இதில், பெரிய கோவில் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இதுதான் ராஜராஜ சோழன். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ராஜராஜ சோழன். எல்லாரும் வீடியோவில் வந்து உள்ளே இருக்க இப்போ கோபுரத்தை தான் போயிருக்காங்க. ஆனால் இங்கே வெளியிலே ஒரு கோபுரம் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது அந்த கோபுரம். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப பழமையானதாக இருக்குங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த பயங்கரமாக இருக்குது சொல்லப்போனால். தஞ்சாவூரோட 3 கோபுரம் வேறு லெவலில் இருக்குது. நம்ம தஞ்சாவூர் உள்ளே போய் பார்ப்போம். 8 மணி வரைக்கும் டைம் உண்டுங்க. டைம் வந்து 6 மணி, அதனால் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக வந்து ராஜராஜ சோழனோட பிரம்மாண்ட கோட்டையை பார்க்க வந்துட்டோம். வேறு லெவலில் இருக்குதுங்க. பார்க்கவே ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வெளியில் வந்து ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது. உள்ளே போங்க. அப்பா
செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஏதோ வேற ஒரு நாட்டில் வந்து இருந்த மாதிரி பாருங்க. மீன் பிடிக்கிற இடத்துல உங்களுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். சன்னு பின்னாடி இருக்குது. ஸோ அதனால் அந்த லைட்டிங் வந்துடும் கொஞ்சம் கோல்டன் கலரில் தெரியுது. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பிரைட்னஸ் இல்லை, பட் நல்லா தான் இருக்குது. இங்கே திங்ஸ் எல்லாம் அந்த சைடு வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ செப்பல் ஷூஸு அதெல்லாம் அந்த சைடு போய் வைக்கணும். இது வச்சுட்டு வருவோம். இங்கே உள்ளே வந்தால் ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்குது. செப்பல் வைக்கிற இடம் வந்து இருக்கா தெரியலையா? இங்கே வைக்கிறாங்க. செப்பல் வாங்கி இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்கிறாங்க, நம்பரில் போட்டு வச்சுட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைடு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸு, அதுக்குள்ளே வந்து இன்னொரு அதுதான் மெயின் கோயில். வேறு லெவலில் இருக்குங்க. அந்த காலத்தில் கட்டின அந்த பெரிய பெரிய இது சிற்பங்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. உள்ளே வந்ததுமே செம்ம பெருசாக இருக்குது. கோவில் வந்து என்ன சொல்ல நல்ல வீதியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து காலையில் வந்ததுன்னா இந்த சைடு லைட் நல்லா இருந்திருக்கும். இப்போ அந்த சைடு லைட் இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா லைட்டாக பார்த்துட்டு அப்படியே போவோம். லாஸ்ட்டாக இந்த சைடு சின்ன சின்னதாக கோயில்கள்லாம் உள்ள வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த சைடு வச்சுருக்காங்க. இந்த வியூவை பாருங்கள். இந்த வியூக்காக தாங்க இவ்வளோ நாளும் வந்து வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. ஃபைனலாக வந்தாச்சு நம்மளும். ஸோ ஃபைனலி ராஜராஜ சோழன் கட்டிய இந்த பிரம்மாண்டமான ஒரு கோயிலை வந்து நானும் பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் என்னோடய வீடியோனால் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்கனால ரொம்ப சந்தோஷம். ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோன்னா அந்த லைட்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் விழுந்திருக்கும். ஸோ கோபுரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மரத்துக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது தஞ்சாவூரில். அதாவது இந்த பெரிய கோயிலில் இந்த மரத்துக்காக நிறைய பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறே இருக்குது. ஸோ அந்த காலத்தில் இந்த மரத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக நிறைய பேரோட உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க மாதிரி ஒரு வரலாறு உண்டு. அந்த மரம் தான் இந்த மரம். ஸோ கவர்மெண்ட்டு இதை வந்து பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. செமையாக இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக பிரைட்னஸ் ஏற்றி காட்டுறோம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குல்ல. ஸோ இந்த சைடு வந்து விளக்கு வந்து பூஜை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடு இங்கே ஒரு அம்மன் சன்னதி ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு எப்போயுமே பக்கத்தில் அம்மன் சன்னதிக்கு இருக்குங்க. அதுதான் மாசு. தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து பார்த்தோம். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள். பின்னாடி 2 என்ட்ரன்ஸ் கோபுரம். அப்புறம் இங்கே பெரிய கோபுரம். ஃபஸ்ட்டு வந்து கோயிலை வந்து ஃபுல்லாக சுற்றிடும். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வருவாங்க. பார்க்க தாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க சின்னதாக இருக்குது. ஆனால் அப்படி வந்து பார்த்தா அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்குங்க கோபுரம். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. நல்லா பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரு. இப்போது கட்டினது எல்லாமே கலர் பெயிண்டிங் வச்சு அந்த ஒரு தோற்றத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த இதில் எதுவுமே அது கிடையாது. அப்போது அந்த கல்லில் வந்து என்ன செதுக்கியிருக்காங்களோ அதே இதுதான் அப்படியே இருக்குது. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தானியங்கள்லாம் வைக்கக்கூடிய அந்த குடோன் மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த சைடு அதெல்லாம் அந்த ராஜாக்கள் வாழ்ந்த போது எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த இதெல்லாம். இந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள். இது வேறு லெவலில் இருக்குது. பெரிய ஒரு நுழைவாயில் மாதிரி பாருங்கள். அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மேலே இருக்க கல் வந்து ஒரே கல் அப்படின்னு. ஸோ அது எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வரலாறுலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரியும், அதனால் நான் எதுவும் பெருசாக சொல்ல போகிறதில்ல. என்ன இருக்கோ அதை மட்டும் காட்ட போகிறேன், அவ்வளோதான். இந்த சைடு கீழே ஃபுல்லாக அப்படியே பார்க்கில் பாடுற மாதிரி நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லெல்லாம் டெவலப் பண்ணி நல்லா இருக்குங்க. அப்படியே நல்ல பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவிலாகவும் இருக்குது, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நிறைய கோயிலில் இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நிறைய இது வந்து ஆக்கியபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கோயிலாக வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன கோயிலாக. ஆனால் இங்கே எல்லாமே தள்ளி தள்ளி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து வீதியாக வச்சுருக்காங்க. இல்லை அந்தளவுக்கு வீடியோவை அப்போவே கெட்டியிருக்கிறாங்க. இந்த ஆர்கிடெக்ட் தான் வேறு லெவலு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழில் வந்து நிறைய எழுத்துக்கள் வந்து எழுதியிருப்பாங்க, அந்த காலத்தில் உள்ள தமிழ் எழுத்துக்கள். இது பாருங்க, பயங்கரமாக கற்றுக்கிட்டு. அடுத்து இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு சன்னதி ஒன்று இருக்குது. இந்த சைடும் ஒரு இது இருக்குது. சூப்பராக இருக்குங்க, நீட்டாக வச்சுருக்காங்க எல்லாமே. இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னே தெரிலங்க. ஒவ்வொரு இதுக்கும் கேப்பே இல்லை, எல்லாமே அப்படியே அடைச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம வந்து சீக்கிரமாக போகணும், 6:30 கிட்ட ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஒரு 7 o'clock வந்து ட்ரெயின். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். மோஸ்ட்லி எடுத்தாச்சு. இப்போ உள்ளே போய் சாமி மட்டும் கும்பிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் நம்ம வந்து அடுத்த ஒரு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ட்ரெயினில் போகும்போது நான் சொல்கிறேன் எங்கே போகிறேன் அப்படின்னு. நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு சைடு வந்து பார்க்கும்போதுமே இந்த கோவில் வந்து ஒவ்வொரு அழகாக தெரியுது. ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரோட அந்த அழகு வேறு லெவலில் இருக்குது. சாமி கும்பிட்ட சீரியஸ்லி வேறு லெவலுங்க. நான் எவ்வளோ மலைக்கு கஷ்டப்பட்டு ஏறி போய் சிவனை போய் தரிசிச்சிருக்கேன். ஆனால் அந்த சிவன் வந்து ரொம்பவும் குட்டியாக தான் இருக்கும். இங்கே வரங்க லைட்டு போட்டாங்க, ரொம்பவும் குட்டியாக தான் இருக்கும். பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பெரிய கோயில் பெரிய கோயில் தான், அதே மாதிரி தாங்க சிவனும் பெரிய சிவனாக இருக்கார். வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு, எல்லாருமே பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்லாவே பார்த்தாச்சு. ஸோ நம்ம லைட்டாக இப்போ லைட்டு போட்டாங்களா, ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபுல்லாக கருப்பாக இருக்கல, இந்த சைடு பாருங்கள், லைட்டு ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஸோ பாய் பாய் ரைஸ். லைட்டு போட்டோம்னா இன்னுமே அழகாகிடுச்சு பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது பாருங்க. பின்னாடி அப்படியே எஃபெக்ட் போட்ட மாதிரி வேறு லெவலில் இருக்குல்ல. டைம் ஆகிடுச்சுங்க. கோயிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி எப்படியோ வரதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு. ட்ரெயின் டிக்கெட் வேறு எடுக்கணும். உள்ளே போயிட்டு கொஞ்சம் லைட்டாக சோதிக்குதுங்க. பேர்லாம் எப்படி டிக்கெட் எடுத்தாச்சு. 1ஆம் நம்பரில் போகணும். தஞ்சாவூரில் வந்து ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து நேராக வந்து தருமபுரி போகிறோம். தருமபுரியிலேருந்து காலைல ஒகேனக்கல் போகிறோம். ஸோ ஒகேனக்கல் தான் நெக்ஸ்ட்டோட டேயோட ட்ரிப்பு. ஸோ மறக்காமல் தொடர்ந்து இப்படி வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்புங்க. ஸோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளாக பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நல்லாவே இருந்துச்சுங்க. நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ட்ரெயினில் வந்து உட்காரதுக்கு மட்டும்தான் இடம் இருந்துச்சு. ஸோ செம கூட்டம்.